ஒத்தாசை தேவனுடைய தொடர்பு. அவர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ண நான் உன்னோடு இருப்பேன் அப்படின்னு சொன்னா இல்லையா, அவர் இருந்துட்டு இந்த வேலை நடத்தி கேட்டுருவேன். தாயை விட்டு தாப்பனை விட்டு குடும்பத்தை விட்டு சொத்தை விட்டு வந்தேன் இல்லையா, அது கர்த்தர் மதிக்கிறார். கர்த்தனை கௌரவப்படுத்தின மாதிரி அவர் நடத்துறாரு. அதனால நானும் அவர் எவ்வளவோ என்னை உயர்த்துறாரோ அவள் நான் தாங்கிட்டு கர்த்தருடைய கிருபைக்குள்ள மறந்து இருக்கிறேன். அதான் கர்த்தருடைய கிருபை. இதான் பெரிய ரகசியம். இப்போ இந்த பாடுகள், நெருக்கங்கள், நிந்தைகள் இதெல்லாம் வரும்பொழுது உங்களுடைய இருதயம் உடைக்கப்படுறது இல்லையா? ஏன்னா 40 வருஷம் நீங்க அந்த ஊழியத்தின் அனுபவத்துல இப்ப சொல்றீங்க. ஆரம்ப காலத்துல அது உங்களுக்கு எப்படி இருந்தது? ஆரம்ப காலத்துல ஒரு சம்பவம் நடந்து நான் சொல்றேன். ஒரு கிராமத்துக்கு போனேன். கிராமத்துக்கு போனா அந்த இடத்துல ஒரு அம்மா, பாட்டியம்மா, அவங்க சொல்றாங்க, தம்பி நல்ல பருப்பு குழம்பு செய்திருக்கிறேன், அருமையான குழம்பெல்லாம் வாட, இவ்வளவு சாப்பிட தம்பேன்னு சொன்னாங்க. இல்ல நான் சாப்பிட்டு வந்தேம்மா அம்மா. இல்ல நீங்க கண்டிப்பா சாப்பிடணும், ரொம்ப அருமையா செய்திருக்கிறேன், சாம்பார் வச்சிருக்கிறேன் அப்படின்னாங்க. சரி, அந்த அம்மா சும்மா கேட்கறதுனால, ஒரு பாட்டியம்மா தாய் மாதிரி இருக்கு, கேட்கறதுனால சும்மா அவங்களே சந்தோஷப்படுத்துறதுக்காக உட்கார்ந்து இவ்வளவுதான் போட்டா சாப்பாடு, இவ்வளவு சாம்பார் வச்சாங்க. சாப்பாடு இப்ப பிசினி இப்ப வாயில வைக்க போறேன், தாத்தா வந்துட்டாரு, புருஷன் நிலத்துல வேலை செய்து வந்துட்டாரு. வந்து என்ன இப்படி பார்த்தாரு, அப்படின்னாரு. நான் பிளேட் வச்சுட்டு சாப்பிடுற துப்புறான். துப்பிட்டு என்ன சொன்ன தெரியுமா, வாலிபனா இருக்கிறிய, ஏதாவது வேலை செய்து நீ சாப்பிடக்கூடாதா? ஒவ்வொரு வீட்டுக்கு வந்து சாப்பிடறதுக்கு பழகி இருக்கிறியா? இதான் ஊழியமா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டார். நான் இப்ப என்ன செய்யணும்? நான் இப்ப எழும்புனா அங்கிருந்து எங்க ஐயா மனம் திரும்பாத ஐயா பேசினாரு, நீங்க சாப்பாடு கிட்ட எழும்பலாமா, ஊழியக்காரன் ஆயிடுச்சு நீங்கன்னு அந்த அம்மா சொல்லுவாங்க. அப்ப நான் என்ன செய்யுது, அப்படியே பிசிஞ்சு அவர் மறுபடி துப்புனாரு. மறுபடி 2வது துப்பிட்டே இருக்கிறாரு. பிசிஞ்சு அப்படி வாயில வச்சுட்டு அது உள்ள போக மாட்டாங்க. கண்ணுல அப்படியே கண்ணு வருது. வாலிபனா இருக்கு, வீடு வீடா சுத்தி வீடுகளை சாப்பிடா விட்டா வேலை செய்து பழக்கலாமேடா அப்படின்னு பேசாரு. அப்ப எனக்கு வயசு எவ்வளவு 22. பிசிஞ்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. இந்த அம்மா அந்த பக்கத்துல அமைதியில அவங்க நிக்கிறாங்க. இவர் இந்த பக்கம் சுருட்டு குடிச்சுக்கிட்டு பாக்குறாரு. என்ன நேரம் அவர்கிட்ட போய், ஐயா ரொம்ப நன்றி, அம்மா சாப்பாடு வேண்டான்னு சொன்னாலும் கொடுத்தாங்க, இந்த சாம்பார் சாப்பிட தரணும் கொடுத்தாங்க, நான் சாப்பிட்டுதான் வந்தேன், ஆனா இவங்க செய்தாங்க, தயவுசெய்து மன்னிச்சு கொள்ளுங்க. நான் வீடு வீடா சுத்தி சாப்பிடுற ஆள் இல்ல, எனக்கு சொத்து இருக்கு, எல்லாமே இருக்கு, ஆனா நான் கர்த்தரோட ஊழியம் செய்யறேன், அம்மா துக்கப்படும் சொல்லிட்டு நான் கொஞ்சம் சாப்பிட்டேன், மன்னிச்சு கொள்ளுங்க சொல்லி போயிட்டேன். பிறகு அவர் அவங்கள கேட்டாங்களா, இவர் யாரு? அதான் ஊழியக்காரனாச்சே, நீங்க பாத்தீங்களே பைபிள்லாம் இருக்கு, இவருடைய இடத்துக்கு தான் நீ ஞாயிற்றுக்கிழமை போய் ஜெபம் பண்ணிட்டு வருவியா கேட்டுக்கிறாரு. ஆமா. அப்ப சொல்றாரு அவரு, அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை என்ன கூட கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. நீங்களா வரீங்களா அப்படின்னு கேட்டா, ஆமா வரேன், ஊழியக்காரர்கள் எல்லாம் இப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது, நான் துப்புன 2 தரம் கடைசியில் என்கிட்ட அவர் சொல்லிட்டு போறாரு. ஒரு பக்கத்துல துக்கம் இருந்துச்சு, ஆனா துக்கத்தை அப்படியே அடக்கி அந்த பாடல பொறுமையா ஆத்மாவோட விலை கவனிச்சுட்டு, பரவாயில்ல அவர் சொல்ற உண்மைதானே, வாலிபனா இருந்துட்டு வீடு வீடா சுத்தி சாப்பிட்டா எப்படி இருக்கும், நம்மளோட அழைப்பு கருத்தை நம்ம அழைச்சாதான் தெரியாது இல்லையா, நல்ல மனுஷன். அப்படி நான் போறேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 2 பேர் வந்தாங்க. எப்படி வந்தாங்க தெரியுமா, ஒரு மூட்டை அரிசியோட வந்திருக்கிறாங்க. அந்த ஆளே ஒரு 1000 ரூபாய் கையில கொடுத்தாரு. தெரியாமல் தான் அவங்க செய்யறாங்க, தெரிஞ்சா யாரு துப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி துப்பும் போது திட்டும் போது நான் ஒன்னும் கஷ்டப்பட்டு துக்கப்படுறதில்லை. தெரியாம சொல்றாங்க, என்ன சேர்ந்து போகட்டும் அப்படின்னு. ஆனா இந்த மாதிரி விரோதமா நிந்தை போட்டவங்கள திட்டினவங்க எல்லாமே ஏறக்குறைய எல்லாருமே மாறிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் இல்லையா.
துப்புறாங்கன்னு சொல்லி அவங்க செப்பிக்காம துப்புறாங்க, செப்பிக்காம நின்ற போடுறாங்க, செப்பிக்காம அவங்க ஜெபிக்கிறோம். அதனால அவங்க மனம் திரும்பி ஒருத்தர மன்னிப்பு கேட்பாங்க. சில சமயத்துல கைப்பிடிச்சிட்டு மன்னிச்சுக்கணும், தெரியாம செய்துட்டோம் அப்படின்னாங்க. அந்த ஐயா பாருங்க, நாங்க ஒரு 2-3 வருஷமா எங்க ஊழியக்காரங்க அவர் இறந்து போறதுக்கு வரைக்கும் எங்களுடைய டீமுக்கு எல்லாமே அவர் தான் சாப்பாடு கொடுக்கறது, அரிசி கொடுக்கறது. ஒரு கைப்பிடி அளவு சாப்பாடு கொடுக்க மறுத்தவர் ஆண்டவர் இவ்வளவு சாப்பாடு மறுச்ச மனுஷன் எங்க டீம் ஆட்களுக்கு 3 வருஷமாக அவர் இறந்து போற வரைக்கும் அரிசி அவரு தான் கொடுத்துட்டே இருந்தார். அப்படி கருத்திருந்தார். அப்ப நான் யோ இந்த சாப்பாடு எல்லாமே அவங்க வீட்டுக்கு வந்தோமா, போயா சொல்லி பிளேட்டை தள்ளி நான் கோபமா போயிருந்தா அந்த ஆத்மாவை நான் ஆதாயப்படுத்த முடியாது. இன்னொரு பக்கத்துல எனக்கு நின்று அனுபவிக்க ஆசீர்வாதம் கிடைக்க எனக்கு முடியாது. அது பல பிரச்சனை உண்டாயிருக்கும். பாடுகள் மாதிரி தான் நான் பாடம் கற்றுக்கிட்டு பாடம் படிச்சுட்டு அப்படியே தொடர்ந்து போனதுனாலதான் இந்த இறுதியில் இப்ப பாருங்க, என்ன பிரச்சனை வந்தாலும் சந்தோஷமா இருப்பேன். சந்தோஷமா இருப்பேன். மற்றவங்களை குற்றம் சொல்ல என்னால முடியாது. ஏன்னா கர்த்தரால வரும் இல்லையா, நம்ம கர்த்தருக்கு ஒப்புப்படுத்திட்டோம். எந்த குற்றம் வந்தாலும் கர்த்தரால வரும். கர்த்தர் இடம் கொடுக்காவிட்டு யாரு என்ன துப்புவாங்க, யாரு என்ன பேசுவாங்க. கர்த்தர் இடம் கொடுத்ததுனால தானே வருது. அதனால இது பாடம், கர்த்தருதே இடம் கொடுக்கிறாரு. கர்த்தர் மூலமா தான் நான் பாடலை படிச்சுட்டு இப்படி போறோம். பவுல் சொல்லுகிறபடி முதல் என் நேரமும் அடிக்கப்படுகிறோம். அப்படி அடிக்கப்படுகிற சூழ்நிலை வந்தாலும் பொறுமையா இருக்கும் பொழுது பொறுமையா இருந்தாதான் வரும். இன்னொரு காரியம், நான் எனக்கு வந்த நிந்தைகளே காட்டிலும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட காரியங்களே அதிகமா இருக்கு. ஆசீர்வாதம் 100 மடங்கு இருக்கு, நிந்தைகள் ஒரு 20 ஒரு 15 அப்படிதான் வரும். அப்போ அதுதான் அதிகம். அதுதான் நம்ம யோசிக்கணும். இது என்ன பொருட்டாகவே நமக்கு தெரிய மாட்டாங்க. மனிதர்களால் வந்த நெருக்கம் நிந்தைகளை சொன்னீங்க. பிசாசினால் வருகிற நெருக்கங்கள் உண்டு இல்லையா? ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் பின்னணியில இப்படிப்பட்ட ஆவிக்குரிய போராட்டங்களும் உண்டு. அப்படிப்பட்ட போராட்டங்களை நீங்கள் சந்திச்சிருக்கீங்க? நான் முதல் தரம் ஜப்பான் போகும்போது பிளைட்ல இருக்கிறேன். பாருங்க, கடல் எல்லாம் கடந்து போச்சு. ஜப்பான் ஐலண்ட் என்டர் ஆகுது. ஐலண்ட் கீழே இருக்கு, மேல நான் இருக்கேன். அந்த ஜப்பானுக்குள்ள என்டர் ஆகும்போது பிளைட் மேல அந்த ஐலண்ட் கீழே இருக்கு. என்டர் ஆகும்போது திடீர்னு கால் இல்லாம போச்சு. கால் சத்து கால் ஒரு செயலடைஞ்சு போச்சு. இன்னமா கால் இந்த மாதிரி ஆகி போச்சு. மெதுவா எழுமுனா கால் நிக்க முடியல. பிறகு இந்த 2 கையை பிடிச்சிட்டு மெதுவா 2-3 அடி ஆச்சு. அந்த இடத்துல பாத்ரூம்ல போனேன். பிளைட்ல பாத்ரூம்ல போய் கர்த்தாவே கர்த்தாவே கர்த்தாவேன்னு கையெடுத்து ஜெபம் பண்ண பிறகு ஏதோ ஒரு வல்லம் இறங்கின மாதிரி இருந்துச்சு. பிறகு கால் நடக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா அந்த வட்டாரத்திலே ஒரு ஆவி இருக்கும். அந்த ஆவி அந்த நாட்டில் என்டர் ஆகும் போது என்னை தாக்கிச்சு. அப்ப நான் ஒரே வார்த்தை சொல்றேன், கர்த்தாவே என்ன நீர் கொண்டு போறீங்க, நான் போல நீங்க என்னோட வருவீங்க, நீங்க என்ன செய்றீங்களோ இல்ல, உங்களுக்கு அவமானம். கால் இல்லாம நான் அங்க இறங்கினா அவமானம். கால் சைலண்ட் போச்சு. 2 கால் என்ன நடந்தது தெரியாது. அதான் முதல் அனுபவம். அந்த மாதிரி இந்த பிசாசின் மூலமாக வருகிற அனுபவம் தான் முதல் தரும். பிறகு அங்க இறங்கின பாருங்க, நல்ல ஒரு வெல்கம் பண்ணாங்க அவங்க. அந்த ஜப்பான்ல இருக்கிற ஒரு 26 ஐலண்ட்ஸ் என்ன அவங்களுக்கு கொண்டு போனாங்க. ஒவ்வொரு சபையில பிரசங்கம் பண்ண விட்டாங்க, சாட்சி. அவங்க இப்ப சொல்றாங்க, எங்க சபை நீங்க வந்த பிறகு ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. தேவனுடைய வசனம், நீ கால் வைக்கிற இடம் ஆசீர்வதிக்கப்படும். கால் அந்த இடத்துல வைக்காம பிசாசு தாக்கிச்சு. ஆனா ஒரே வார்த்தை நான் பாத்ரூம்ல போய் சொல்லிருக்கேன், இயேசுவே நீர் என்னை கொண்டு வந்து இந்த பிசாசைய கட்டி கால் எனக்கு தந்து அந்த ஊழியத்துக்கு கொண்டு. சில கிராமங்களுக்குள்ள போன உடனே அங்க என்ன நடக்கும், கூட்டம் நடந்துட்டு இருக்குமா, நாய் ஒரு 10 நாய் ஓ சத்தம் போட்டு இருக்கும். ஒரு பிரச்சனை இருக்காங்க எனக்கு தெரியும்.
சரி. எனக்கு தெரியும் இந்த அசுத்த ஆவி, பின்மாற்றத்தின் ஆவி ம். நாய்களை தொடுறது ம். அப்படின்னு சொல்லி.